தூத்துக்குடியில் திமுக எம்பி கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற அதில் நம்முடைய ஆட்சியும் முதலமைச்சர் அவர்களும் உறுதியாக இருக்கிறார்கள். இன்னைக்கு யார் தலைகுனிந்து நிற்கிறார்கள், யாரெல்லாம் இவங்க பாதுகாக்கணும்னு நினைச்சாங்களோ, அதிமுகவும் இன்று பேசக்கூடிய எடப்பாடி அவர்களும் யாரை பாதுகாக்க வேண்டும், அவங்களுடைய கட்சியிலே பொறுப்பிலே பதவியிலே இருந்தவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, இன்னைக்கு அவங்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆயுள் முழுவதும் அவர்களுக்கு தண்டனை. பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற அதில் நம்முடைய ஆட்சியும் முதலமைச்சர் அவர்களும் உறுதியாக இருக்கிறார்கள். இன்னைக்கு யார் தலைகுனிந்து நிற்கிறார்கள், யாரெல்லாம் இவங்க பாதுகாக்கணும்னு நினைச்சாங்களோ, அதிமுகவும் இன்று பேசக்கூடிய எடப்பாடி அவர்களும் யாரை பாதுகாக்க வேண்டும், அவங்களுடைய கட்சியிலே பொறுப்பிலே பதவியிலே இருந்தவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, இன்னைக்கு அவங்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆயுள் முழுவதும் அவர்களுக்கு தண்டனை என்ற அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவர்கள் தலைகுனிந்து தான் நிற்கிறார்கள். அதனால் நியாயமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு, குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய திமுக என்றும் குனிய வேண்டிய அவசியம் இல்லை.